வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா நகரத்தை முழுமையாக கைப்பற்றும் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கையின் ஒரு பகுதியாக காசா புறநகரின் மற்றொரு பகுதிக்குள் ஐடிஎஃப் டேங்கள் முன்னேறியதாக கூறப்படுகிறது. தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி காசா புறநகரின் சப்ரா பகுதிக்குள் இஸ்ரேலிய ராணுவ டேங்கள் இரு திசைகளில் சுட்டுக் கொண்டு முன்னேறியதாக தெரிய வருகிறது. டேங்கள் சென்ற பாதைக்கு மேலே இஸ்ரேலிய விமானப்படையின் தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் பறந்தபடி தரை நகர்வுக்கு வான் பாதுகாப்பு கொடுத்தன. இந்த டேங்க் தொடரணி எந்த ஒரு இடத்திலும் நிற்காமல் நகர்ந்தன. இஸ்ரேலிய ராணுவத்தின் டேங்கள் மீது பக்கவாட்டில் இருந்து கட்டடம் ஒன்றில் இருந்து 2 ராக்கெட்கள் ஏவப்பட்டன. டேங்கின் கடினமான இரும்பு உடல் காரணமாக ராக்கெட்கள் டேங்கை அதிரச் செய்தனவே தவிர டேங்கை உடைக்கவோ கவிழ்க்கவோ இல்லை. அதையடுத்து பின்னால் சென்று கொண்டிருந்த டேங்கள் அந்த கட்டடத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தின. ஹெலிகாப்டர்களும் அதன் சுழல் இயந்திர துப்பாக்கிகள் மூலம் கட்டடத்தின் மீது தாக்குதல் நடத்தியது. இதனால் டேங்க் தொடரணி அந்த இடத்தில் நகராமல் நின்று தாக்குதல் நடத்தின. சுமார் 5 நிமிடங்களின் பின் அந்த பகுதிக்கு வந்த இஸ்ரேலிய விமானப்படையின் போர் விமானம் கட்டடத்தின் மீது குண்டு வீச்சு தாக்குதல் நடத்திவிட்டு சென்றது. கட்டடத்தில் இருந்து ராக்கெட் ஏவியவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியவில்லை. அதன் பின் டேங்கள் தமது நகர்வை தொடர்ந்தன. காசா நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள சப்ரா பகுதியில் ஐடிஎஃப் டேங்கள் இருப்பதை அல் ஜசீரா தொலைக்காட்சி ஒளிபரப்பியது. சப்ரா புறநகர் பகுதி இஸ்ரேலிய ராணுவம் கடந்த சில தினங்களாக செயல்பட்டுக் கொண்டிருந்த ஜெய்டூன் பகுதிக்கு அருகில் அமைந்துள்ளது. ராணுவம் முழு நகரத்தையும் கைப்பற்றும் ஒரு பெரிய தாக்குதலுக்கு முன்னதாக காசா நகரத்தின் புறநகர் பகுதியில் செயல்படுவதாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 2ஆம் தேதி காசா நகர தாக்குதலுக்காக பல்லாயிரக்கணக்கான ரிசர்வ் துருப்புகள் காசா புறநகர பகுதிக்கு செல்ல உள்ளனர் என்றும் தெரிய வருகிறது. அதன் பின்னரே இஸ்ரேலிய ராணுவம் காசா பகுதிக்குள் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அடுத்த வாரங்களில் தொடங்கும். அதற்கு முன் இஸ்ரேலிய ராணுவம் காசா புறநகர் பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்றது. நேற்று சனிக்கிழமை நாள் முழுவதும் இஸ்ரேலிய படைகள் துஃபா, சுஞ்சாயா மற்றும் ஜெய்டூன் ஆகிய அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதிகளை தாக்கின. அந்த பகுதியில் இருந்த பெரும்பாலான பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதால் முன்பு இருந்த அளவுக்கு மக்கள் அங்கு இல்லை. பாலடைந்த வீதிகள் சில மணி நேரங்களில் புதிய போர் முன்னணி வரிசைகளாக மாற்றப்பட்டதை குடியிருப்பாளர்கள் கண்டிருக்கிறார்கள். காசா நகரத்தின் இரட்டிப்பான ராணுவ தாக்குதல் ஒரு புதிய குழப்பமான மற்றும் அவநம்பிக்கையான பொதுமக்கள் வெளியேற்றத்தை ஏற்படுத்தியது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் எங்கு செல்வது அல்லது பாதுகாப்பான இடம் கிடைக்குமா என்று தெரியாமல் பைகள், மெத்தைகள் அல்லது குழந்தைகளை தோள்களில் சுமந்தபடி கால்நடையாக காசா நகரத்தை விட்டு வெளியேற தொடங்கி உள்ளனர். நகர்ப்புற போர் மற்றும் தொடர்ச்சியான குண்டுவெடிப்பு அச்சுறுத்தலை எதிர்கொண்டு முழு குடும்பங்களும் தங்குமிடங்களை கைவிட்டுள்ளனர். தாங்கள் எங்கு செல்கின்றோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று தப்பி ஓடுகிறோம் என்று ஒருவர் தொலைக்காட்சியில் விளக்கினார். ஆனால் எல்லோரும் தப்பி ஓட முடியாது. 5 மாத மனிதாபிமான முற்றுகை மற்றும் தொடர்ச்சியான குண்டுவெடிப்புகளுக்கு ஆளான பின்னர் நோய்வாய்ப்பட்ட மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது. இந்த காரணத்திற்காக ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள காசா சுகாதார அமைச்சு இஸ்ரேலிய ராணுவத்தின் சமீபகால வெளியேற்ற உத்தரவை நிராகரித்தது. இஸ்ரேலிய ராணுவ உடனடி தாக்குதலை கருத்தில் கொண்டு காசா நகரத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளும் அங்கிருந்தவர்களை வெளியேற்றி தெற்கே செல்ல வேண்டும் என்று கூறியது. ஹமாஸால் நடத்தப்படும் காசா சுகாதார அமைச்சு அனைத்து மருத்துவமனைகளையும் தெற்கே நகர்த்துவது அது ஏற்படுத்தும் தளவாட சிரமங்களுக்கு மேலாக 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் மருத்துவ சிகிச்சை மற்றும் பெறும் உரிமையினை பறிக்கின்றது. குடியிருப்பாளர்கள், நோயாளிகள் மற்றும் காயமடைந்தவர்களில் வாழ்க்கையை உடனடி ஆபத்தில் ஆழ்த்தும் என்று கருதி பொதுமக்கள் வெளியேற்ற உத்தரவை நிராகரிப்பதாக நியாயப்படுத்தியது. தெற்கு காசா பகுதியில் நேற்று நடந்த ஒரு விபத்தில் ஒரு ஐடிஎஃப் அதிகாரி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது. அவர் மீட்டாரை சேர்ந்த கிஃபிர் படைப்பிரிவின் ஷிம்ஷோன் பட்டாலியனின் ஒரு படைப்பிரிவின் தளபதியாக இருந்த லெப்டினன்ட் ஆரி கெர்லிக் என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். ஐடிஎஃபின் ஆரம்ப விசாரணையின்படி கான் யூனிஸில் நடந்த நடவடிக்கையின் போது இன்னமும் தெளிவற்ற காரணங்களுக்காக வெடித்த இஸ்ரேலிய வெடிகுண்டால் அந்த அதிகாரி கொல்லப்பட்டார். குண்டுவெடிப்புக்கான காரணத்தை விசாரித்து வருவதாக ராணுவம் கூறுகிறது. தெற்கு காசாவில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனை காசா நகரத்தை கைப்பற்றுவதற்கான திட்டமிடப்பட்ட தாக்குதலுக்கு முன் காசா நகரத்திலிருந்து வெளியேறி வரும் நோயாளிகளை ஏற்றுக்கொள்ள தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. நேற்று சனிக்கிழமை காசா பகுதியில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 34 பேர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீனிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. காசா நிலப்பகுதியின் மிகப்பெரிய நகரத்தை கைப்பற்றி இஸ்ரேல் இன்னமும் அதன் திட்டமிடப்பட்ட பெரிய தாக்குதலை காசா நகருக்குள் தொடங்கவில்லை. ஆனால் உள்ளூர் உதவி பணியாளர்களின் கூற்றுப்படி ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து இஸ்ரேலிய விமான குண்டு வீச்சுகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. காசாவின் பிற பகுதிகளிலும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடருகின்றன. வடக்கு காசா பகுதியில் உள்ள ஜிகின் பகுதியில் மனிதாபிமான உதவி பொருட்களுக்காக காத்திருந்த போது 6 பேர் இறந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கான் யூனிஸில் ஒரு கூடாரத்தின் மீது நடத்தப்பட்ட ஆளற்ற விமான தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் காசா நகரின் தெற்கே உள்ள அல் சப்ராவில் உள்ள ஒரு வீட்டின் மீது நடத்தப்பட்ட
ஆளற்ற விமான தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டார். கான்யூனிஸில் இடம்பெயர்ந்த மக்களுக்கு தங்குமிடம் அளித்த கூடாரங்களை இந்த தாக்குதல்கள் குறிவைத்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சனிக்கிழமை ஜிகிம் பகுதியில் உள்ள ஒரு பழைய உணவக களஞ்சியத்தில் உணவு தேடிய ஆயிரக்கணக்கான மக்களில் முகமது சதாவும் ஒருவர். உணவு கிடைக்காமல் வெறுங்கையுடன் திரும்பிச் சென்ற பலரிலும் அவரும் ஒருவர். எனது குழந்தைகளுக்கு உணவு கொண்டு வர நான் இங்கு வந்தேன். ஆனால் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் மற்றும் துப்பாக்கி சூடுகளும் நடக்கின்றன. ஒரு ட்ரக் மக்கள் மீது மோதிய சூழ்நிலையின் சிரமம் காரணமாக என்னால் உணவு எதையும் பெற முடியவில்லை என்று அவர் கூறினார். காசாவில் உள்ள மனிதாபிமான உதவி விநியோக தளங்களில் தங்கள் துருப்புகளுக்கு மிக அருகில் வரும் கூட்டத்தினர் மீது எச்சரிக்கை துப்பாக்கி சூடுகளை நடத்தியதாக IDF ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஆனால் இறப்பு எண்ணிக்கையை ஹமாஸ் மிகைப்படுத்திக் உள்ளது என்று இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது. கொல்லப்பட்ட 2 குழந்தைகளின் தந்தை அபு அகாலா அசோசியேட்டட் பிரஸிடம் முழு காசா பகுதியும் குண்டுவீச்சுக்குள்ளாகிறது, தெற்கில் வடக்கில் எல்லா இடங்களிலும் என்று கூறினார். சனிக்கிழமை நடந்த தாக்குதல்கள் குறித்து IDF இன்னமும் கருத்து தெரிவிக்கவில்லை. எல்லைகளற்ற மருத்துவர்கள் அல்லது MSF என்ற உதவிக்குழு காசா நகரத்தை சுற்றியுள்ள அதன் மருத்துவமனைகளில் மக்கள் வெளியேறினாலும் அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகள் இன்னமும் மருத்துவமனைகளில் தங்கியிருப்பதாக கூறியது. ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் இருந்து விமான தாக்குதல்கள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதை நகரத்தின் MSF திட்ட ஒருங்கிணைப்பாளர் கரோலின் விலமேன் குறிப்பிட்டார். மருத்துவமனைகளில் இருந்து இடம்பெயராத மற்றும் இடம்பெயர முடியாதவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருப்பதாக அவர் AP-யிடம் கூறினார். மக்கள் மருத்துவமனைகளில் தங்க விரும்புகிறார்கள். அவர்கள் இதற்கு முன் முடிவில்லாமல் இடம்பெயர்ந்துள்ளனர். ஆனால் ஒரு கட்டத்தில் மருத்துவமனைகளில் தங்குவது கூட மிகவும் ஆபத்தானதாக மாறும் என்பதையும் அவர்கள் அறிவார்கள் என்றார் அவர். இஸ்ரேலிய படைகள் திட்டமிட்டுள்ள காசா நகர தாக்குதலுக்கு முன்னதாக காசா நகரத்தை வெளியேற்றுவதற்கான தயாரிப்புகளின் ஒரு பகுதியாக தெற்கு காசாவில் கான்யூனிஸில் உள்ள ஐரோப்பிய மருத்துவமனையை பாலஸ்தீனர்கள் சனிக்கிழமை சுத்தம் செய்து புதுப்பிக்க தொடங்கினார்கள். காசா நகரில் திட்டமிடப்பட்ட தாக்குதல் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு பெரிய சர்வதேச எதிர்ப்பை தூண்டியுள்ளது. அரசாங்கங்களும் மனிதாபிமான குழுக்களும் காசா நகர தாக்குதல் காசாவின் பொதுமக்களுக்கு பேரழிவு தரும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எச்சரித்துள்ளன. 22 மாத போரின் மத்தியில் சமீபத்தில் கணிசமான மோசமடைந்துள்ள பரவலான ஊட்டச்சத்து குறைபாட்டை பல மனிதாபிமான குழுக்கள் குறிப்பிட்டுள்ளன. இந்த வார தொடக்கத்தில் ஐரோப்பிய மருத்துவமனையின் அடியில் இயங்கிய ஹமாஸ் சுரங்க பாதையை ராணுவம் தாக்கி சீல் வைத்த பின்னர் காசா நகரில் இருந்து தப்பிச் செல்லும் மக்களின் வருகையினை எதிர்பார்த்து ஐரோப்பிய மருத்துவமனையின் வளமையான நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்க திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கூறியது. IDF-இன் கூற்றுப்படி தெற்கு காசா பகுதியில் உள்ள மருத்துவமனை உள்கட்டமைப்புகள் நோயுற்றவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களை அனுமதிக்க ஏற்றவாறு மாற்றி அமைக்கப்பட்டு வருகின்றன. சர்வதேச மனிதாபிமான உதவி அமைப்புகளின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப தேவையான மருத்துவ உபகரணங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வருகின்றது. IDF தனது தாக்குதலை காசா நகரில் தொடங்கும் போது அங்கிருந்து இடம்பெயர்வார்கள் என்று மதிப்பிடப்பட்ட 1 மில்லியன் பாலஸ்தீனியர்களுக்கு கூடுதல் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க மருத்துவமனையை மீண்டும் தொடங்க ஐநா மற்றும் சர்வதேச உதவி இயக்கங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கி வருவதாக பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். வடக்கு காசாவில் உள்ள மருத்துவ அதிகாரிகளை அவர்களின் மருத்துவ உபகரணங்களை அதன் தெற்கில் உள்ள மருத்துவமனைகளுக்கு நகர்த்த தயாராக இருக்குமாறு ராணுவம் அறிவித்துள்ளது. நேற்று சனிக்கிழமை பாலஸ்தீனிய ஊடகங்கள் வெளியிட்ட காட்சிகளில் IDF மருத்துவமனை பணியாளர்களை அந்த பகுதிக்கு நுழைய அனுமதித்த பின்னர் மருத்துவமனையை சுத்தம் செய்யும் மருத்துவ ஊழியர்களை வளாகத்தில் பணிபுரியும் ஒரு அகழ்வாராய்ச்சியையும் காட்டியது. மே 13ஆம் தேதி காசாவில் ஹமாஸின் அன்றைய தலைவர் முகமது சின்வார் மற்றும் ஹமாஸின் பிற உயர் தளபதிகள் ஐரோப்பிய மருத்துவமனை கடையில் இருந்த ஒரு சுரங்க பாதையில் நடத்தப்பட்ட விமான தாக்குதலில் கொல்லப்பட்டனர். ஜூன் மாதம் ராணுவம் மருத்துவமனையை தாக்கி அவர்களின் உடல்களை கைப்பற்றி அதன் அடியில் உள்ள சுரங்க பாதையை கான்கிரீட்டால் மூடியது. ஹமாஸின் மூத்த ராணுவ தளபதியான முகமது சின்வார் காசாவின் முன்னாள் ஹமாஸ் தலைவர் யஹ்யா சின்வாரின் தம்பி. யஹ்யா சின்வாரும் போரின் போது IDF-ஆல் கொல்லப்பட்டிருந்தார். ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சு இதுவரை 62,000-க்கும் மேற்பட்டோர் போரில் கொல்லப்பட்டுள்ளனர் அல்லது இறந்ததாக கருதப்படுகிறது என்று கூறுகிறது. இருப்பினும் இழப்பு எண்ணிக்கையை சரிபார்க்க முடியாது மற்றும் பொதுமக்களுக்கும் இயக்கங்களுக்கும் இடையில் வேறுபாடு காட்டவில்லை. பொதுமக்கள் உயிரிழப்புகளை குறைக்க முயற்சிப்பதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. மேலும் வீடுகள், மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் மசூதிகள் உட்பட பொதுமக்கள் பகுதிகளில் இருந்து ஹமாஸ் போர் புரிந்து காசாவின் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துகிறது என்றும் குற்றம் சுமத்துகிறது. காசாவில் ஹமாஸுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களிலும் எல்லை பகுதியில் உள்ள ராணுவ நடவடிக்கைகளிலும் இஸ்ரேலின் இறப்பு 459 உள்ளது.